ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீர்க்கங்கா மல்லி தொக்கு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இந்த தொக்கு பார்த்திங்க அப்படின்னா சூடாக வடித்த சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கம்மியான நேரம் தான் ஆகும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பீர்க்கங்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தொக்கோட ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி இலை தான். அது அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் நம்ம அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ காய் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீர்க்கங்கா மல்லி தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக வடித்த சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.